வணக்கம் உறவுகளே, எப்படி சுகமாக இருக்கிறீர்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பதிவாக இருக்க போகிறது. இன்று நாங்கள் சிட்னியில் வந்து இப்போ பாப்புலராக வந்து கொண்டிருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வந்து மெட்ரோன்னு சொல்வார்கள், மெட்ரோ டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம். அந்த சிஸ்டம் வந்து நடந்து கொண்டு இருக்குது. அதில் வெவ்வேறு பேக்கேஜ் இருக்குது. அப்போ அதில் வந்து இப்போ நாங்கள் இன்றைக்கு பார்க்க வந்தது வெஸ்ட்மீட்லேருந்து சிட்டி ஆண்டர் ஸ்ட்ரீட் மட்டும் ஒரு டனல் ஒன்று போட போயினோம். அந்த டனல்ன்ற ஒரு பகுதியை இன்றைக்கு நடந்து பார்க்க போகிறோம். நீங்கள் முதல் கணக்கை பார்த்துருக்கிறீங்கள், நான் போட்டிருக்கிறேன் டனல் மிஷின்ஸ் சம்மந்தமான விஷயம். இன்றைக்கு இது வந்துருக்கும், வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். இன்றைக்கு வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து சிட்னி ஒலிம்பிக் பார்க்கிலேருந்து கிளைட்லேருந்து சிட்னி ஒலிம்பிக் பார்க், மற்றது கிளைட்லேருந்து இங்கே வெஸ்ட்மீட் மட்டும் டனலிங் நடந்து கொண்டிருக்கு. கிட்டத்தட்ட 9 கிலோமீட்டர் டனல், வெஸ்டர்ன் டனலிங் பேக்கேஜ்னு சொல்லி 3 ஸ்டேஜில் இருக்குது. ஒன்று வெஸ்டர்ன், சென்ட்ரல், மற்றது ஈஸ்டர்ன் டனலிங். இன்றைக்கு நாங்கள் பார்க்க வந்திருக்கிறது இந்த 9 கிலோமீட்டர் பேக்கேஜ். February 2022 துவங்கியிருக்கு. கமுடா ஆஸ்திரேலியா என்ற ஒரு கம்பெனி தான் அதை கொடுத்துருக்கணும். Australia's biggest public transport project. So the one we are now looking, this one, Westmead to Hunter Street. மெட்ரோ லைன்ஸ் இதெல்லாம் போட்டிருக்கணும். இது புதுசாக வந்த ஏர்போர்ட்லேருந்து சென்ட் மேரிஸ்க்குரிய இது வந்து லிங்க் ஆல்ரெடி வேலை நடந்து கொண்டிருக்கு. இந்த ஃப்யூச்சரில் வந்து அங்கே இருந்து ஏர்போர்ட்லேருந்து கிளென்ஃபீல்ட் மற்றது மக்காத்தார் அந்த லைனும் கனெக்ட் பண்ணப்படும். Artifacts that were found at Central Station. This represents some of our models. The real artifacts have been returned to the Indigenous people where they belong, the custodians. The art has been designed to represent the Nepean River, where people lived close to the river and obviously got food from the river and the bush. And tool making is always separate from where they lived and eat. So that's what that picture represents, the story. And these artefacts represent our colonial past, and they were exposed from Barangaroo and Waterloo. So it's all been mapped, so if anyone ever wants to reconstruct, it's got the whole network, and then you've got... I just want to read it. வாங்க, நாங்கள் இப்போ இறங்குவோம். மெட்ரோ டனலுக்குள்ளே போக போகிறோம். வெஸ்டர்ன் லிங்க்னு சொல்லி நம்ம, அதாவது வெஸ்ட்மீட்லேருந்து சிட்டி மட்டும் போகிற ட்ரெயின்ட்டு ஒரு பகுதி, அதாவது வெஸ்ட் சைடில், அது 3 பிரிவாக போட்டுக்கணும். ஒன்று ஈஸ்ட், மிடில், வெஸ்ட். முதல் சின்ன மாதிரி. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது வெஸ்ட்டில் உள்ள ஒரு சின்ன ஒரு போர்ஷன் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா, ஓலுக்கு இதில் அடித்து ஒரு ஷொட்க்ரீட்னு சொல்கிற சாமான். இது கொங்க்ரீட்டை வந்து அப்படியே ஹை ப்ரெஷரில் ஸ்ப்ரே பண்ணி அடித்து வச்சுக்கணும். இஸ் பொதுவாக ரீட்டைனிங் வால்ஸ், பிரிட்ஜ் பெட்டர்ஸ் அல்லது ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு அடிக்கிற சாமான் ஒன்று. உள்ளுக்கு ரெயின்ஃபோர்ஸ் கான்க்ரீட்ஸ் இருக்குது. டேக் டேக் அவுட். பொதுவாக டனலுக்குள்ளே என்டர் பண்ணக்குள்ளே இந்த 2 பேரும் உள்ளுக்கு நிற்கணும், டேக்கல் வழியில் வந்துடணும். வேறு யார் உள்ளுக்கு நிற்கணும். இப்போ என்ன ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் தே கேன் ஃபைண்ட் அவுட் ஹூ இஸ் இன், ஹூ இஸ் அவுட் சொல்கிறது. எந்த ஒரு இதை சொல்கிற கன்ஃபைன்ட் ஸ்பேஸ். உள்ளுக்கு போகிறதுக்கு முதல் ஆட்கள் டேக் பண்ணி போட்டு போவோம். பாருங்கோ, சேனல் பில் பண்ணியிருக்கணும். இந்த டனலும் இங்கே இதில் ஆங்கர் பண்ணியிருக்கோம். ஆங்கர் பிளேட் போட்டு ஆங்கர் பண்ணியிருக்கு. இதில் இருக்குது ஆங்கர் பிளேட். இதை போட்டு உள்ளுக்கு இந்த போல் உள்ளுக்கு ஆங்கர் பண்ணியிருக்கணும்.
இதுக்குள்ளெல்லாம் ஃப்யூச்சரில் ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயின் ஓட போகுது. மற்ற இடங்களில் போட்ட மெட்ரோ ட்ரெயின் அதே போரிங் மிஷின், டனல் போரிங் மிஷின்ன்ற ஒரு சாமான் இருக்குது, அதே மிஷினை தான் பாவிச்சிருக்கணும். ஸோ சேம் டயமீட்டர், ஐ திங்க் அரவுண்ட் 6 மீட்டர் டயமீட்டர் திஸ் டனல். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் நினைக்கிறேன் 2022 ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் கோஸ்ட் வந்து $2.16 பில்லியன் கோஸ்ட் பண்ணியிருக்க. அவைக்கு இந்த டனல் எவ்வளவு 9 கிலோமீட்டர்ஸ் டனல் செய்கிறதுக்கு. எங்களுக்கு நாங்கள் இப்போ புதுசாக கட்டின டனலுக்கு போகல இதே மாதிரி இருக்கும். இது பாருங்கள், அந்த பில்டிங் பிளாக்ஸில் சின்ன விளையாடின மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன பீசஸை கொண்டு ஜாயின் பண்ணி தான் டனல் ஃபினிஷிங் செய்திருக்கணும். கார்பெட் பிரிச்சிருக்கணும். அதே நேரத்தில் உள்ளுக்கு ஆக்சிஜன் சப்ளை பண்ணுறதுக்கு வென்டிலேஷன் போட்டிருக்கணும். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் ஏற்ற மாதிரி அது கால்குலேட் பண்ணி ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கணும். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படியான ஓப்பனிங் வரைக்குள்ளே வசதி இருந்தால் போய் பாருங்கோ. நான் முதல் போட்ட மாதிரி டிரான்ஸ்போர்ட் நியூ சவுத் வேல்ஸ் இது இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. இப்போ பாருங்க, கீழே போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் பரமட்டா வந்து அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன், டுவர்ட்ஸ் பரமட்டாவை நோக்கி நாங்கள் நடந்துட்டு இருக்கிறோம். அதுக்கங்கால வெஸ்ட்மீட் ஸ்டேஷனுக்கு முன்னுக்கு ஒரு ஸ்டேஷன் வேற போகுது. அதுவும் நான் போய் பார்த்தேன். நான் பரமட்டாவில் பெருசாக நீட்டுக்கு டீப்பாக வெட்டி அதில் அண்டர் கிரவுண்டில் ஒரு ஸ்டேஷன் வரும். அதான் இப்போ இதில் பார்க்க தெரியுது. கீழே நாங்கள் டவுன் த ஹில் போய் கொண்டிருக்கிறோம். லுக் லைக் ரோஸில் வந்து நான் நினைக்கிறேன் சர்ஃபேஸ் லெவல்லாம் ஸ்டேஷன் வரும் போல இருக்குது. அநேகமாக இரண்டா இது மேலே ஏறிக்கொண்டு வந்து வெளியில் வர்றபடியா. இரண்டால் அது பில்டப் ஏரியா இல்லை தானே. அநேகமாக பில்டப் ஏரியாவில் ஸ்டேஷன் கீழே போண்டிய தேவையில்லை. நாங்கள் மற்ற அந்த தலவங்க லைனில் பார்த்தாலும் சில ஸ்டேஷன் கடைசியாக பார்த்தோம்னால் காசல் ஹில் அண்டர் கிரவுண்டில் இருக்குது. மற்றது போக போக வெளியில் வேறு தலவங்கெல்லாம் மேலே வந்துடும், சர்ஃபேஸ் லெவலுக்கு வந்துடும். அப்போ டெவலப் பண்ணாமல் ஸ்பேஸ் இருந்துட்டால் கூடுதலாக ஸ்டேஷன்ஸை மேலே போடுறது வயபிளாக இருக்கும், கோஸ்டும் குறைவாக இருக்கும், வடிவாயும் இருக்கும். ஸ்டேஷனும் ஒரு பார்க்க வடிவாக இருக்கும் வெளியில் ரெண்டு பார்க்கக்குள்ள. இது வந்து கான்ட்ராக்டர் வந்து கமுடா ஆஸ்திரேலியா என்று ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் லைங் என்ன ஒரு கம்பெனி. மார்ச் 2022 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொடங்கிக்கணும். இது 2 டனலையும் கனெக்ட் பண்ணுறக்குரிய ஒரு பேசேஜ் உண்டு. To this big cavern. Yeah. And then from then on the main line, it'll join this a Y junction here. Yeah. And then the main line goes to Parramatta, then Westmead, and this way goes through to Olympic Park. Olympic Park. But you're standing right here now. We are here, right? You walked in here, there to there. This is arrivals and departure. You are about 21 meters below ground. All right. இது இப்படியே வந்து மெயின்டெனன்ஸ் யார்டுக்கு வர அக்சஸ் தான் இப்போ நாங்கள் நிற்கிற இடம். மெயின் லைன் வந்து பரமட்டாவுக்கு போயிருந்து அதில் ஒரு பிரான்ச் எடுத்து போய் கொண்டிருக்கோம். ஆல் ரைட், வாங்க போகலாம். கிட்டத்தட்ட இது வந்து மெயின்டெனன்ஸுக்காக ட்ரெயின், அதாவது ட்ரெயின் இல்லை மெட்ரோ வந்து வெளியில் கொண்டு வரதுக்கூடிய அக்சஸ் தான் இப்போ நாங்கள் நிற்கிற இடம். வெளியில் கொண்டு வரதுக்கு அதாவது இப்படியே வந்து பார்த்தோம்னா தெரியும், ஏறி போய் சர்ஃபேஸ் லெவலுக்கு இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட 20 மீட்டருக்குள்ளே நிற்கிறோம். கிரவுண்ட் லெவலில் இருந்து 20 மீட்டருக்குள்ளே இது இப்படியே நேராக போய் கிட்டத்தட்ட தலவங்களை நாங்கள் பார்த்துருப்பீங்கள். கிட்டத்தட்ட 100-200 மெட்ரோ லைன்ஸை கொண்டு வெளியில் போட்டுவினோம். அதில் ஃபைனலி என்னென்னு சொல்கிறது, மெயின்டெனன்ஸ் மற்றது பீக் இல்லாத பீக் டைமில் ஆஃப் பீக் டைமில் கொண்டு பார்க் பண்ணுற இடங்கள் மாதிரி கொண்டு விற்கிற ஒரு இடம்தான் இந்த இடத்தை பெற போகுது. அதுக்காகத்தான் இது வெளியில் வந்து ஒன்றிருக்கு.
மார்ச் 22 துவங்கினது. டனல் போரிங் வந்து மெஷின் வந்து 2 டனல் போரிங் மிஷின் ஈடுபட்டிருக்கு. ஒன்று வந்து டிபிஎம் பெட்டி மற்ற டிபிஎம் டொரத்தின்னு சொல்லி 2 டனல்ஸ் ட்ரில்லிங் மிஷின்ஸ். கீ ஃபீச்சர்ஸில் வந்து சரியான ஒரு ஹார்ட் ரொக் இருக்குது. உங்களுக்கு தெரியும், சிட்னியில் நிறைய எல்லா இடமும் நிலத்துக்குள்ள ரொக் இருக்குது. இந்த ரொக் வந்து ஃபீஸிபிளாக இருக்குது. இந்த டனலை பில் பண்ணுறதுக்கு அவைக்கு தேவையான மெட்டீரியல் ரொக் இருக்கைக்குள்ள கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ அது ரொக் இருக்குது. கான்க்ரீட் செக்மெண்ட் லைனிங் இதில் பார்க்க தெரியுது. இதில் போட்டுக்கிறது வந்து கான்க்ரீட் செக்மெண்ட்டில் லைனிங் செய்து தான் இதை போட்டிருக்கணும். கான்க்ரீட் லைனிங் செய்திருக்கணும். மற்றது என்னமோட்டு இதில் இப்போ ஸ்பாயில் ரிமூவல்ன்றது ஒரு முக்கிய சாமான். அதாவது இப்போ இதில் எக்ஸ்கவேட் பண்ணக்குள்ளே வர ஸ்பாயில் இருக்குது தானே, அதாவது ராக் பீசஸ் வெறும் அதுகளை வெளியில் எடுத்துக்கொண்டு போகணும். வெளியில் எடுத்துக்கொண்டு போய் வேறு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வேறு சைட்டில் அதை பாவிக்கணும். இதுவரைக்கும் சிட்னி ஒலிம்பிக் பார்க் அது மட்டும் டனல் ட்ரில் பண்ணியிருக்கணும். மற்ற பக்கம் பெஸ்மீட் மட்டும் ட்ரில் பண்ணியிருக்கணும். ரோசில் என்ற இடத்த நாங்கள் இப்போ நிற்கிறோம். ரோசில் என்ற இடத்த, அதாவது இந்த ரேஸ் கோர்ஸ் இருக்குது தானே, அதுக்கு பக்கத்தில் பெரிய ஒரு மெயின்டெனன்ஸ் ஸ்பேஸ் கொண்டு வரப்போகுது. கொண்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரி இந்த வெஸ்டர்ன் டனல் வந்து இந்த பேக்கேஜ், அதாவது இப்போ நாங்கள் பார்த்து கொண்டுக்கிற பேக்கேஜை சொல்கிறது வெஸ்டர்ன் பேக்கேஜ் உண்டு. எங்களுக்கு மற்றது பார்க்க இன்னும் டைம் கிடைக்கையில் மிடில் ஒன், மற்றது ஈஸ்டர்ன் பேக்கேஜ். வெஸ்டர்ன் பேக்கேஜ் வந்து வெஸ்ட்மீட், பரமட்டா, ரோஸ் ஹில், சிட்னி ஒலிம்பிக் பார்க். The main tunneling section from Rose Hill to Olympic form part of the Western Twin Bow Metro Tunnels. கிட்டத்தட்ட அதோட லென்த் வந்து 9 கிலோமீட்டர். ட்வின் மெட்ரோ இதோட டயமீட்டர் வந்து 9 லென்த் வந்து 9 கிலோமீட்டரில் இருக்கும். டயமீட்டர் வந்து இன்டர்னல் டயமீட்டர், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற டனலின் இன்டர்னல் டயமீட்டர் வந்து 6 மீட்டர்ஸ். கொஞ்சம் பெருசாக செய்திருப்பினம், ஏனென்றால் அந்த செக்மெண்ட்ஸை போடுறதுக்காண்டி. அந்த கோர்ஸ் வந்து 2.16 பில்லியன். பில்லியன்டா தெரியும் தானே, 2 9 சைவர்கள் பில்லியன், ரைட்? மில்லியன்டா 6, பில்லியன்டா 9 சைவர்கள். ட்வின் டனல்ஸ், ஸ்டேஷன் எக்ஸ்கவேஷன், சர்வீஸ் ஃபெசிலிட்டி, கிளைட்டில் உள்ள ஸ்டாப்லிங் ஃபெசிலிட்டின்றதான் இந்த இடம். இது வந்து கிளைட். இதெல்லாம் இன்க்ளூடட் இந்த ப்ரைஸில். ஆனால் இதை விட 1.4 பில்லியன் சேஃப் கார்டிங், இந்த வேலையை பாதுகாக்கிறதுக்காண்டி சேஃப் கார்டிங் ஒர்க்ஸுக்கு 1.4 பில்லியனும் 1.5லேருந்து 2 பில்லியன் மட்டும் ரோசில் ஸ்டேஷனுக்கு, ஒரு ஸ்டேஷனுக்கு 2 பில்லியன் செலவழிக்க போயிடும். இதுதான் இப்போ உள்ள சிச்சுவேஷன். இதுதானே, நிச்சயமாக நீங்கள் இந்த டனலிங் ஒர்க்கை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அதோட மற்றாக்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சரிதானே? இப்படியான பதிவுகள் பிடிச்சிருந்தால் எனக்கு காணிக்கில் சொல்லுங்க. மற்ற இடங்கள்லையும் போய் இப்படியான பதிவுகளை எடுக்கலாம். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டைம் லைனை பார்த்தோம்னா, கான்ட்ராக்ட் வந்து மார்ச் 2022 அவார்ட் பண்ணியிருக்கணும். மேஜர் டனலிங் ஒர்க் 23 ஸ்டார்ட் பண்ணது ஞாபகம் இருக்கும். டனல் பெஞ்ச் மிஷின் வந்து துவங்கியிருந்த 2024, எண்ட் ஆஃப் 2026 முடிக்க வேணும். ஆனால் முடிக்கக்கூடிய மாதிரி இப்போ பார்க்க தெரியல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நியூ சவுத் வேல்ஸில் இப்போ போய்கொண்டிருக்கிற ப்ரொஜெக்ட்ஸில் பெரிய ப்ரொஜெக்ட்ஸ் என்றால் இந்த மெட்ரோ டனலிங், மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பெரிய ஒரு ப்ராஜெக்ட், மெசிவான ப்ராஜெக்ட், ரைட்?
இதுக்குள்ளே நிறைய இங்கே உள்ள கன்ஸ்ட்ரக்ஷனில் முக்கியமானது வந்து சேஃப்டி. அதாவது டனலுக்குள்ளே போகக்குள்ள என்ன மாதிரி ஆக்சிஜன் லெவலை மெயின்டைன் பண்ண வேணும், அப்படியான நிறைய வேலைகள் இன்வால்வ்டாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் பார்க்க தெரியுது என்ன மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்கணும். ஓப்பன் கட். Tunneling contract experience anakal, please provide your comments here, right? உங்களுக்கு நிச்சயமாக டனலிங் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது சம்மந்தமான பல விஷயங்களையும் எங்களுடன் பரிமாறிக்கொள்ளலாம். இது பாருங்கள், இது வந்து டனலுக்கு இருந்து உங்களுக்கு இந்த வலிக்கட்டாக்கள் நிற்கிறாக்கள் என்ற டீட்டெயில் போட்டிருக்கு. இது எந்த ஒரு கன்ஃபைன்ட் ஸ்பேஸ்லேயும் தே ஹேவ் டு மெயின்டைன். இந்த நேரத்தில் எனக்கு இந்த சேனலுக்கு வாரதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை தந்த என்னுடைய நண்பன் மனோ மற்றும் விஜி, அவருடைய மனைவி விஜி, 2 பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படியான எந்த ஒரு சம்பவம் நடந்தாலும் அவையில் எனக்கு டிக்கெட்டை புக் பண்ணி ஆக்சஸ் எடுத்து தரது அவையில் தான். அவைக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, தொடர்ந்து பார்த்துட்டு மெட்டாக்குடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஒர்க் பிளேஸில் பொதுவாக இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ், இந்த இடத்தையும் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ன்னு வச்சுக்கணும். இதில் பாருங்கள், ஓப்பன் கட் பண்ணி தான் இந்த இடத்த செய்யணும். டனலுக்கு இல்லாமல் ஓப்பனாக கட் பண்ணி எடுத்துருக்கணும். நேரத்தில் என்னோட வந்திருக்கிறார் துஷிக்கும் நன்றியை தெரிவிக்கணும். நான் கேட்ட உடனே எனக்கு ஒரு கம்பெனிக்காண்டி வந்திருக்கிறார். நன்றி துஷி. எப்படி இருக்கு துஷி? நல்லா இருக்கேன். ஒரு வித்தியாசமான ஒரு மெசிவான கன்ஸ்ட்ரக்ஷன். இனிஷியல் ஸ்டேஜில் இப்படியான கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கக்குள்ள பல டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் இந்த பீம்ஸ் போர்டில் என்ன மாதிரி அவையல் டை பண்ணி வச்சுக்கணும், லைட்டிங், சேஃப்டி இஷ்யூஸ் எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது. இதில் வந்து சர்ஃபேஸுக்கு மேலே ரேம்ப் மாதிரி போட்டு அந்த மெயின்டெனன்ஸ் யார்டுக்கு கொண்டு வரதுக்குரிய ஃபெசிலிட்டி தான் இப்போ நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா, இதில் நல்ல பைப் போட்டு 150 millimeter. It's look like drainage pumping out water போட்டு பம்ப் பண்ணி எடுக்கிறாங்களே நினைக்கிறேன். இப்படிலாம் போடுறது. ஓகே, வாங்கள் நாங்கள் வெளியில் போகலாம். பார்த்தீங்களா, இதில் சொல்கிற என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ் அண்டு ஸோ வென் தி give environmental protection, how they are going to do இந்த கேப்சர், மழை தண்ணி உள்ளுக்கு போக முதல் இந்த சில்ட்டை கேப்சர் பண்ணுறதுக்காண்டி வச்சிருக்கணும். ஓகே, நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம் என்ன மாதிரி உள்ளுக்கு டனல் இருக்குமன்றது. மீண்டும் இன்னும் ஒரு சான்ஸ் கிடைத்தா அடுத்த இன்ஸ்பெக்ஷனுக்கும் அடுத்த ஒரு விசிட்டுக்கு வருவோம். அது வரைக்கும் இதை நீங்கள் பார்த்த அத்தனை பேருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கள். இதை பார்த்தீங்களா, இதில் ஒரு பண்ட் ஒன்று போட்டு பிட்டுமெனில் அக்ரிகேட்டை போட்டு சின்ன ஒரு பண்ட் போட்டு இதை கனெக்ட் பண்ணி கேப்சர் பண்ணி, இப்போ இங்கேருந்து வர தண்ணி இங்கேருந்து வர தண்ணி எல்லாம் கேப்சர் பண்ணி சிஸ்டத்துக்கு கொடுக்கணும். அதுக்கு என்வாரன்மெண்டல் ப்ரொடெக்ஷன்ஸ், இந்த லூஸ் ஸ்டோன்ஸ் அதுகள் உள்ளுக்கு தண்ணிக்க போய் அசுத்தப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபில்டர்ஸ் போட்டிருக்கணும். இதில் போட்டுக்கணும் 3400 precast concrete segments used to line the service tunnels. There is a lot of puzzle pieces. இதில் பாருங்க, லைனிங் எரெக்டர் மெஷின் LEM
ஃபர்ஸ்ட் டைமாக வேர்ல்டில் யூஸ் பண்ணியிருக்கிறேம்மா. என்னத்துக்கு ஃபாஸ்ட் அண்ட் கேன் பில்ட் அ ஃபுல் டனல் ரிங் in about 1 hourல முடிக்கக்கூடிய மாதிரி. Road header machines used to excavate the service tunnels were named Ronda and Charlotte. The service tunnels built from this site are each about 700 meters long. Picture yourself running the full length of a football field 7 times. Service tunnels connected to the main metro tunnels through large underground spaces called junction caverns located 20 meters below the surface at Clyde. So, idhila pathingala, did you know the site of the future Sydney Metro West Travelling and Maintenance Facility was once the Parramatta Speedway irundha edathu than maati seiyanam. Solinam this rare opportunity members of the public to be inside these services tunnels. Once operational, only empty trains will travel through them. நாங்கள் இதை இப்போ நாங்கள் பார்த்த இடம் வந்து ஃப்யூச்சரில் பார்க்க சான்ஸ் இல்லை கண்ணால். ஏனென்றால் இங்கே நாங்கள் பெற மாட்டோம், தனியாக மெயின் எம்டி ட்ரெயின் மட்டும்தான் வரும். ஓகே, அதுக்குள்ளே ஆப்ரேட்டரும் இருக்க மாட்டார். ஏனெண்டா இது ஆப்ரேட்டர் இல்லாத மெட்ரோ லைன்ஸ் தான் இங்கே ஓடிக்கொண்டிருக்கிற. மெட்ரோ எல்லாத்துக்கும் ஆப்ரேட்டர் இல்லை. பார்த்தீங்களா, நல்ல ஒரு ஹேண்ட் ரெயில்ஸ் வச்சுக்கிறாங்க மேலே ப்ரொடெக்ஷனுக்கு. நல்ல வடிவான ஒரு ரிட்டைனிங் பால். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் தீஸ் திங்ஸ். என்ன இப்போ கண்ணுக்கு முன்னால் நாங்கள் பார்க்குறது வந்து ஒரு 2 மில்லியன் சாமான்களை பார்த்து கொண்டிருக்கோம். இந்த ரிட்டைனிங் பால்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவான சாமான்கள். நல்ல ஒரு பேட்டர் போட்டுக்கிறான் கேட்டில். அப்போ அதை போட்டுட்ருக்க. அப்போ என்ன செஞ்சாண்டா அந்த $20 வந்ததாம்னு சொல்லி கம்பெனி இல்லை ஃபேஸ்புக் கொடுத்ததாம்னு சொல்லி அவன் சொன்னான். இந்த இன்டராக்ஷனுக்கு பிறகு அது பெரிய ஒரு சிக்கலாக இருக்குன்னு ஆக்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி பொதுவாக ஆக்கள் பார்க்குறாக்கள் அதைத்தான் கேட்குறாங்களேன்னு. இப்போ நாங்கள் ஒரு ஹாபியாக இதை செய்தாலும் மட்டும் கேட்பாங்க, சரி உங்களுக்கு இதில் எவ்வளோ காசு வந்ததுன்னு சொல்லி. நான் சொன்னேன், நீங்கள் கூகுளில் போய் தேடி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஒரு வியூவுக்கு எவ்வளோ வருமான்ட்டு. அதுக்காண்டி கன பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பயப்படுறாங்களே. ரெண்ட சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு காசுன்னு சொல்லி நிற்கிறாக்களும் இருக்கணும். துசி சப்ஸ்கிரைப் பண்ண நீங்கள் இன்னும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அந்த இதுவும் இருக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் நம்பர்ஸ் வந்து குறுதால் எங்களுக்கு பெருசாக அங்கே ஆக்கள் பார்த்தாலே எங்களுக்கு காணும். எனக்கு ஆக்கள் பார்க்கணுமென்று தான் முக்கிய நோக்கம். இப்போ இன்றைக்கு நான் போடுறது மக்கள் பார்க்க வேணும், சில நாலேஜ் இதில் அறிஞ்சு கொள்ளலாம். அது நேரம் அவைகிட்ட இருந்து நானும் சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இப்போ எனக்கு இதை சொன்னது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள். இஸ் வெரி சப்போர்ட்டிவ் ரைட். ஜி பாருங்க ஜி, இதில் வடிவாக போட்டிருக்கு என்ன மாதிரி இது செய்கிறதுன்ற பற்றி போட்டிருக்கணும். ஜங்ஷன்லேருந்து என்ன மாதிரி வெளியில் மெயின்டெனன்ஸ் யார்டுக்கு இப்போ நாங்கள் பார்த்தது இந்த இடம். The lining erector machine, LEM என்று சொல்கிறது எத்தனை சொன்னது. Lining erector machine was used to the Sydney Metro West Service Tunnel with precast concrete segments. These segments are like the ones used in the main line tunnel, which were excavated and lined by tunnel boring machine. ரெண்டு வித்தியாசமான TBM machine பாவச்சிருக்கணும். 700 meter long service tunnel will be allowed trains to enter and leave the Clyde Travelling and maintenance facility. The service tunnels connect to the main line tunnels in large underground spaces, junction at Clyde. பாருங்க, பெரிய ஒரு மெசிவ் க்ரௌட் வந்து வந்திருக்கணும். இன்றையான இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பாவிச்சு
என்ன மாதிரி அந்த டனலிங் உள்ளுக்கு இருக்குன்றதை பார்க்குறதுக்கு நிறைய பேர் வந்திருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு கவலை கணக்க எங்கடையாக்கள் பக்கத்தில் இருந்தும் வேற பார்க்கலேன்னு சொல்லி இப்படியான இருக்கையில் வந்து பாருங்கோ. இட்ஸ் எ வெரி ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படியான இடங்களை பார்க்குறது, இந்த டெக்னாலஜி என்ன மாதிரி இந்த டனலிங் ஒர்க் நடக்குது, என்ன மாதிரி இருக்குமன்றதெல்லாம் ஒரு பார்க்க வேண்டிய ஒரு இடம். ஓகே, இப்போ தான் விஷயம். இப்போ பாருங்க, இப்போ நாங்கள் வந்தது வந்து இந்த கிளைடுக்கு வர எக்ஸிட் இருக்குது தானே, இதில் வந்து வெளியில் வந்தது இந்த துண்டு தான் நாங்கள் இப்போ போயிருக்கோம். மிச்சமெல்லாம் அப்படியே இருக்குது. ரைட், இப்போ இந்த கண்ட்ராக்டர் செய்கிற வேலை வந்து வெஸ்டர்ன் டனலிங் பேக்கேஜ். இந்த 9 கிலோமீட்டர் தான் பர்டிகுலர்லி திஸ் கண்ட்ராக்டர் கமுடா கண்ட்ராக்டர் செய்கிறார். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கிளைடுன்ற இடம். இப்போ நடந்தது வந்து இந்த துண்டு ரைட். இந்த துண்டுலேயே முழுக்க நடக்க விடையில்லை, ஒரு கொஞ்சத்தில் நிப்பாட்டிடலாம். ரைட், கிளைடுக்கு வர இடம். ரைட், இங்கே ஈஸ்டர்ன் பக்கம் வந்து 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. இதில் இது சிபிபிக்கு கொடுத்துருக்கணும். த பேஸில் இருந்து ஹண்டர் மட்டும் போகுது. நடு பக்கம் வந்து 11 கிலோமீட்டர்ஸ் 2021 கொடுத்துருக்கணும். ஃபேலி லாங் 11 கிலோமீட்டர் சிட்னி ஒலிம்பிக் பார்க்கில் இருந்து த பேஸ் மட்டும் போகுது. இடையில் இருக்கிற ஸ்டேஷன் நார்த் சத்ஃபீல்ட், பர்வுட், ஃபைடாக்ஸ் என்ற ஸ்டேஷன்ஸ் இடையில் வரும். இதில் நீளத்தில் போட்டிருக்கிற பக்கம்தான் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டு இருக்குது. வெஸ்ட்மீட்ல இருந்து பரமட்டா, ஒலிம்பிக், ஃபைடாக்ஸ், பர்வுட் இதுக்கெல்லாம் வந்து போகிறது. எப்போ முடியும் வண்டி இதில் போட இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும். ஓகே உறவுகளே, வாங்கள் இத்துடன் இந்த பதிவை நான் முடித்துக்கொள்கிறேன். என்னுடன் வந்த துசி, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்றுக் கொள்வது என்றென்றும் உங்கள் அன்பின் ஸ்ரீதரன் துஷி. துஷியின் வீட்டு தோட்டத்தையும் இதோட சேர்த்து விடுறேன். பாருங்கோ, நல்ல வடிவாக இருக்குது. எல்லாம் வச்சிருக்கிறார். கொய்யா கண்டு நிற்குது. வேறு என்ன சாமான் பாருங்கோ, எல்லாம் நிற்குது. கத்தரிக்காய் நிற்குது, கருவேப்பிலை, பப்பா நிற்குது, வாழை நிற்குது. நல்ல வாழை குலை போட்டிருக்கு. இதுக்கு துஷி ஒரு வித்தியாசமான விதத்தில் ஆர்கானிக் கம்போஸ் பண்ணி வச்சுக்கிறார். துஷி, இதுக்கு என்னென்ன சாமான் எல்லா கழிவையும் போடுறீங்கள்? எல்லாம் நான் இதுக்குள்ள மரக்கறி கழிவு மட்டும் தான் போடுறேன். மரக்கறி கழிவு மட்டும் போட்டுருக்காரு. இங்கே பாருங்க, மரக்கறி கழிவுகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறாரு. முட்டையும் முட்டைக்கோது, மீன் போடுற இல்லை, மீன் முள்ளுகள் போடுற இல்லை, இறைச்சி முள்ளுகள் ஒன்றும் போடுற இல்லை. அது போட்டால் தான் உங்களுக்கு மேக்கெட்ஸ் வரும். செகண்ட் லேயரில் ஃபில்டர் பண்ணி தேர்ட் லேயரில் ஃபில்டர் பண்ணப்படுது தானே? அப்படியே வரும். ஃபில்டர் பண்ணி போட்டு கீழே ஜூஸ் மாதிரி இது வரும். இதுக்குள்ள இப்படி தண்ணியை துறக்க ஒரு ஜூஸ் வர மாதிரி வரார் அவர். தண்ணி ஒன்றும் கூட இல்லை. அதிலிருந்து சரியான செறிவான சாமான். நான் இதுக்கு 10 times ஓட்டுற கணக்கு போட்டு பாருங்க அது கரை என்ன மாதிரி செய்கிறாரு. இதுக்கு என்ன பேர்? இந்த ஒரு ஜூஸ் மாதிரி இருக்கு. இது ஒரு ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொல்லாம என்ன? மீனமிலம் அது தயாரிக்கிறது வேற மாதிரி. ஆனால் நான் அந்த ரேஞ்சுக்கு போயிடல. அதெல்லாம் ஸ்மெல் வரும் வந்துட்டீங்க விட ஆயிருந்தானே. இது எனக்கு ஒர்க் பண்ணுது. இப்போ இது எல்லாத்துக்கும் போட்டுக்கிறீங்களா? இல்லை, ஃபர்டிலைசர் ஒன்றும் போடுறதில்ல, தனியாக அதை மட்டும் தான் போடுறாரு. அது நல்லா இருக்கு. பாருங்க, இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறார். ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கிறார். 1:10 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி போட்டு அதைத்தான் தண்ணி மாதிரி விடுறார். இதுக்கு தண்ணி விடுற இல்லை நீங்கள் வேற? இல்லை, நான் சொல்கிறேன் வேற வாட்டரிங் வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு ஃபர்டிலைசர் மாதிரி. நமக்கு நல்லா இருக்கு. நல்லா பார்க்கவும் நல்ல செந்தளிப்பா இருக்கிறாரு. நான் அவரை பார்க்க இனி எங்களுக்கு வின்டர் ரெண்டபடியாக இனி கொஞ்சம் படித்து விழுவினும் தானே. மற்றபடி எங்களோட இன்னொரு செட்டப். இந்த செட்டப் இப்படியே பனிங்ஸில் வாங்கிடலாமா? பனிங்ஸில் இல்லைண்ணா. இதுகள் இந்த கம்போஸ்ட் இது விற்கிற இடங்கள்ல இருக்கு. கம்போஸ்ட் அது இதை பண்ணலாம். இதாக இருக்கு.
கன்ஃபார்மாக இருக்குது. இப்போ துறங்குறக்கு அது இப்போ இது வந்து பிறகு இதை எடுத்து திரும்ப கொட்டுவீங்களோ? இது இப்போதைக்கு எனக்கு இது நான் இது பண்ணிக்கொண்டு இதை யூஸ் பண்ணுவேன். ஆக ஒரு கட்டத்துக்கு பிறகு இதை எடுத்து திரும்ப மரங்களை போட்டுட்டு போட வேண்டியது. இப்போ நாங்கள் இதே மாதிரி சேர்னாங்கள், ஆனால் சும்மா ஒரு பக்கெட்டில் கீழே ஓட்டை இல்லை, அது அப்படியே கொம்போஸ்டாக ஒரு கருப்பு நிறத்தில் வருவார். இப்போ இது இப்போ நீங்கள் இப்போ நான் இதை சுற்றி விட்றேன், அதே மாதிரி தான் எங்கிட்ட விட்டு இப்போ நான் அந்த ஜூஸ் அதுகள் இப்போ அது என்ன நீங்கள் ட்ரை ஆகி எங்கேயோ தான் இது போகும். அதை நான் அதுக்கு இதாக யூஸ் பண்ணுறது. இது ஒரு மனங்கிடம் ஒன்றும் வராது. என்ன நாங்கள் இதுகளை போடுறது இல்லை தானே, மீன் இறைச்சி அது ஒன்றும் இல்லை. அதோட பிஹெச் வேல்யூ ஆக கூடது இந்த வெங்காயம் அதுகளையும் நான் அவாய்ட் பண்ணுறேன் நான். வெரி குட், நல்லா இருக்கு, நல்ல ஒரு சிஸ்டம் உண்டு. ட்ரை பண்ணுங்கோ, எல்லாரும் உங்களோட வீட்டுக்கு ட்ரை பண்ணுங்கோ. உலக நாடுகளில் பார்த்து நிற்கிறாக்கள் உங்களோட பகுதியில் இப்படியான ஒரு செட்டப்பை போட்டு பாருங்கோ, நல்லா இருக்கும். இது பாருங்க, முருக்க மரம் வச்சுக்கிறார், முருக்க மரம் இருக்குது. ஒன்றோட சொல்லுங்க துசி, என்னென்ன சாமான் இருக்கு? கத்தரி இருக்கு, எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டு இருக்கு. கொய்யா இருக்கு, கொய்யா நிற்குது. இங்கே பப்பா மரம், முருங்கை மரம் நிற்கிறார். அப்படியே முருங்கை உங்களுக்கு விண்டருக்கு தாக்கு பிடிக்குமா? ஒரு கவர் பண்ணி ஒரு போமா ஒரு இதை கொடுப்போம்னு பார்த்துருக்கு. இங்கே கொய்யா நிற்குது, மிளகாக்கண்டு, கரும்பு நிற்குது. கரும்பு இதாக இல்லை, தாக்கு பிடிக்க இல்லை. இங்கே தோடை நிற்குது, மாமரம் நிற்கிறது. மாமரம் ரெண்டு பக்கத்தில். எது என்ன மரம் இது? இது ஜப்பனீஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. ஆப்பிள், போகுது ஆப்பிள் காய்ச்சி முடிக்கிறார். பூசணிக்காய் வேறு ஒன்றும் போட இல்லை, எல்லாம் அதுதான் நம்ம டாக்டர் அந்த ஆர்கானிக் தான். இது என்னோட சொல்கிற இந்த மரத்துக்கு தேமான்னு சொல்லக்கூடிய அந்த மரம் நிற்குது. அதில் இன்னும் ஒன்று நிற்குது இடையில. இது என்ன சாமான்? இது பேர் வருது இல்லை, எனக்கு வருது இல்லை. ஓகே, நல்லா புல்லும் நல்லா செழிச்ச வளர்ந்து நிற்கிறாரு. என்ன புல்லுக்கும் ஏதாவது விடுறீங்களா தண்ணி? இல்லை இல்லை, சும்மா நல்ல தோட்டம். கத்தரி நிற்குது பாருங்க, நல்ல கத்தரி. வெரி குட், வாழ்த்துக்கள் துஷி, நல்ல ஒரு அழகான ஒரு தோட்டம். பாவக்கண்டு நிற்குது, பாவாய். எல்லாம் காய்ச்சி முடிச்சிட்டேன். வாழை நல்லா இருக்கு. அது நீங்கள் தந்த வாழை மரம் தான் இந்த மரமா? வெரி குட், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது பற்றி ஐடியா உங்கள்கிட்ட இருந்தால் ஷேர் பண்ணுங்க மற்றாக்களுக்கும். என்ன மாதிரி அந்த சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணலாம், அல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கோ. துசிக்கு நல்லா வெற்றி அளிச்சிருக்கு. அந்த யூஸ் பார்க்கவே தெரியுது, நல்ல செந்தளிப்பாக நிற்கிறார். இந்த லீவ்ஸை பாருங்க, நல்ல வடிவாக இருக்கலாம். ஓகே, பாய்.